ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 14வது வாரத்தோட 3வது நாள் காலை வேலை ஓட் நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்கா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு கண்டஸ்டன்ஸ் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 2 பேர் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க. அது ஒன்று ரம்யா ஜோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்சரா. ஸோ அவங்களோட சேர்த்து மொத்தம் 6 பேர். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா கனி வரணும், எஃப்ஜே வரணும், துஷார் வரணும், கெமி வரணும், பிரஜன் வரணும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் இவங்க இவ்வளோ லேட்டாக கொண்டு வராங்கன்னா அடுத்த வாரம் தான் ஃபினாலே வரும். இவங்களாம் வந்து இப்பயே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாரம் வெறிச்சோடி போயிடும் வீடு. ஸோ அதனால் மேக்ஸிமம் அடுத்த வாரம் மிட்டு வரைக்கும் அவங்கள வச்சுட்டு லாஸ்ட் 2 நாள் மட்டும் வந்துட்டு அவங்கள தனியாக இருக்கிற மாதிரி மேபி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ள போகலாமா? அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் கூட. இப்போ இது வரைக்கும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்திருக்காங்களா? இந்த 4 பேரில் தரமான சம்பவம் இவங்க ரீஎன்ட்ரி கொடுத்ததுலேருந்து சூப்பராக இருக்குங்க, வீடு செம்மையாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி யார் வந்ததுலேயே மொக்கனா இவங்க தாங்க அப்படின்னு என்ன யாரை சொல்லுவீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணி போவாங்க. அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கானாவனத்து இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,11,545 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 47.35. அம்மா அப்ப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 ா என்னங்க ஓட்டுது! இன்றைக்கி புதன்கிழமை காலையிலேயே இவ்வளோ ஓட்டுனா இன்னும் வியாழன் இருக்குது, வெள்ளி இருக்குது, சனிக்கிழமை காத்தால வரைக்கும் ஓடுவேன். அட்டேங்க அப்பான்ற மாதிரி இருக்குது. ஸோ வேறு மாதிரி வெறித்தனமான ஒரு சம்பவங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு நம்ம காணாமல். அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து நிறைய பேர் புகழ்ந்து சொல்கிற விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேர் கொஞ்சம் வைத்தறிச்சலை ஏற்படுத்துது. அது மாற்றுக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவரும் கொஞ்சம் இன்னும் நல்லா இதுவாக, அதாவது என்ன சொல்கிறது, எடுத்து வைக்கிற கருத்தை வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக வைக்கணும். இப்படி ஏனதானு வச்சாங்கன்னு நல்லா இருக்காது. அதை வந்துட்டு மதியானம் நேற்று வந்து ஒரு சண்டை வந்துச்சு. அதில் சபரிக்கும் இவருக்கும் வந்து பயங்கரமாக முட்டிக்கிச்சு. ஆனால் அதில் நடுவில் வந்து அரோரா வந்தோடனே சிரிச்சுக்கிட்டு கலக்கிறார். அது இருக்கக்கூடாது. கட்டன்டேட்டாக சொன்னது தான். அந்த பொண்ணு எப்படி பேசுது அந்த மாதிரி வந்து மடக்கி ஒரு பேசணும். அதை பேச மாட்டார். கொஞ்சம் அப்படி லைட்டாக ஜெர்க்க வாங்குறாரு. அதை தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பாரு கமருதனை வந்து நிறைய இடங்களை மையப்படுத்தி சாண்ட்ரா வந்து தாக்குற விஷயங்கள் செமையாக இருக்குது. இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். 2வது பேஸ் பற்றி நான் திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 48,527 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.6. ஸோ திவ்யா கண்டிப்பாக வந்துட்டு 2 கேம் சூப்பராக விளாண்டாங்க. அதாவது நேற்று நடந்த லாஸ்ட் கேம் 3வது கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் வந்து அவங்க தான் சம்பாரிச்சாங்க. அதில் வந்துட்டு நம்ம கானாவனத்தை வந்துட்டு 50,000 ரூபாய் வந்து சம்பாரிச்சாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 10,000 ரூபா சம்பாரிச்சாங்க. இவங்க தான், திவ்யா தான். மற்றபடி நேற்று பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு இதையும் நான் பெருசாக பார்க்கல. ஆனால் சமையல் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 36,663 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.56. ஸோ சபரி இப்படி சைலண்ட்டாகவே பார்த்துட்ருக்காரு. இன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் வினோத்துக்கும் செம்மையாக வந்து முட்டிக்கிடுச்சு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், நீ தான் தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தை வந்து சொல்கிறாரு. ப்ளஸ் நீ வந்துட்டு இப்போ கொஞ்சம் மாறிட்ட அப்படி மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தான் மாறிட்ட, நீ வந்து இது வரைக்கும் 90 நாளில் என்ன பண்ணியிருக்காருன்னா இது வரைக்கும் ஊன்னு நீ பேசிட்டு கடைசியில் அதை வந்து அவங்க மேலே பழி போட்டுரு. ஏன்னா இப்படி இருக்கீங்க, ஏன் இப்போ கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி பழி போட்டார். அந்த கேம் தான் நீ 90 நாளும் விளாண்டுட்டு இருக்கிற மாதிரி சொன்ன உடனே அவருக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் பெருசாக வந்து சபர்கிட்ட வந்து எந்த அவுட்புட்டும் இல்லை. 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,788 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.1. ஸோ விக்ரம் சரியான முடிவில் இருக்கார். போகும்போது பண்ண புட்டியோடு தான் நான் போவேன், இல்லைனா போகவே மாட்டேன்ற மாதிரி தான் இருக்கார். அவர் பார்த்தாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த எல்லா கேம்லையும் காலி, ஒரு பைசா சம்பாதிக்கல. அதுக்கு முன்னாடி நாள் அதுலேயும் வந்து பெருசாக சம்பாதிக்கலன்னு நினைக்கிறேன். ஏங்க இப்படி ஆகிட்டாருன்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்தவங்க எல்லாருமே வந்து பிரவீன் காந்தி தவிர்த்து இது எல்லாருமே வந்துட்டு விக்ரமை போட்டு செம்ம கலாய்ச்சாங்க. அப்பயும் லைட்டாக ஒரு ஜெர்க்கு வாங்குறாரு, ஒரு அழகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாரு. அது உண்மையிலே அழுகிறாரா இல்லை அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த கேம் ஸ்ட்ராட்டஜியான்னு சொல்லுங்கள். ஏன்னா இவர் அழுகிறாருனா பின்னாடி கண்டிப்பாக ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,051 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.39. சாண்ட்ரா நைட்டில் வந்து புலம்பி தள்ளுறாங்க. ஏன்னா வியானா வந்துட்டு அவங்கள ஆயான்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது எதுக்காக ஆயான்னு சொன்னாங்கன்னா, அப்போத்தா நீ எல்லாம் வந்து ப்ரொமோவில் வரவே இந்த ஆயா தான் வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அழுது நிறைய டாக்ஸிக்கான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பாரு கம்பரத்தை வந்து நாடகம் ஆடி இவங்க வெளியே அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சட்டை சான்றா, சோஃபா சான்றா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை சொல்கிறாவ. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் வந்து பிரஜனுக்காக தான் வந்தேன், என்னையே இப்படி சொல்கிறான்னு தெரியல அப்போ நம்மளாம் வந்து நிறைய சொல்லி ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதாங்க. ஆனால் சாண்ட்ராவை பற்றி சுபிக்ஷா நேற்றுலாம் வந்து பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பகீர்னு இருந்துச்சு. ஏன்னா சுபிக்ஷாக்கே அது நம்பிக்கை இல்லையா. அவங்க வந்துட்டு பாரு கம்பரதன் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி வந்து எங்களுக்கு ஃபிட்ஸ் வந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லும்போது தான் தெரியுது அது ஃபிட்ஸு கிடையாது, பேனிக் அட்டாக்குன்னு.
அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒருத்தர் மனம் திருந்தி அங்கே வந்துட்டு காலில் எவ்வளோ வந்திருக்காருன்னா மன்னிப்பு கேட்க வந்திருக்காருன்னா நீங்கள் சைலண்டாக இருந்திருக்கான். அங்கே வந்து ஆக்டிங் கொடுத்து அப்படி நடித்ததெல்லாம் வந்துட்டு சுத்தமாக என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியலன்ற மாதிரி கூட இருந்த சுபிக்ஷா சொல்லியிருக்காங்க. இதில் வேறு சுபிக்ஷா வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ரா வந்துட்டு பச்சோந்தி, அப்புறம் எதுவும் சொன்னாங்களே, பச்சோந்தி சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்னமோ சொன்னாங்க, என்னமோ ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதெல்லாம் அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,35,724 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 2,35,000 ஓட்டில் 1,11,000 ஓட்டு வந்து நம்ம வினோத். சூப்பர். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.